நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்ம பார்ப்போங்க. இந்த 2025 மிக முக்கியமான 3 கிரக பயிற்சிகள் இருக்குங்க. முதலாவதாக சனிப்பெயர்ச்சி, அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த 2.5 வருட காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீன ராசிக்கு போகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போகிறாருங்க. 29/3/2025 சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க. 2 முறை வக்ரமாகிறார். எப்போ அப்படின்னா 2025 ஜூலை மாதத்துலேருந்து 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார். அடுத்து 2026 ஜூலை மாதத்துலேருந்து 2026 டிசம்பர் மாதம் வரைக்குங்க. இந்த மாதிரி 2 முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கிறார். சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க, நேர்மையானவருங்க. நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர், அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, செவ்வாய் ராசி அதிபதியம் வரனால எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிப்பாங்க. நான் பார்த்த ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சாப்பிடும் போது கூட பாருங்க வேக வேகமாக சாப்பிடுவாங்க. நின்றுகிட்டே கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. அந்தளவு இந்த அவசர காலத்துக்கு ஒரு அற்புதமாக பர்ஃபெக்டாக பொருந்துருவங்க யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வரனாலுங்க, என்னதான் இவங்க வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு ரகசியம் அப்படின்னு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடத்த 15 வருஷ காலமாகவேங்க 12-15 வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனை. 7.5 சனி முடிஞ்சதுன்னு தான் பேருங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களை நிறைய நாங்கள் பார்த்தாச்சுங்க. இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானம், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உத்தியோகத்தில் பிரச்சனைங்க, அதே மட்டும் சரியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒரே அலைச்சலுங்க. ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. தொழிலையும் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த தொழில் இப்போ அதுவும் சரியாக இல்லைங்க. தொழிலை மாற்றிடலாமா, இல்லை இங்கே ஒரு காமெடி மாதிரி இங்கேயே இருக்கலாமா, இல்லை துபாய் போயிடலாமான்னு ஒரு சினிமா டைலாக் வரும் இல்லைங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க. உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாரு. அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல வெற்றிங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாக இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை தருவார். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ப்ரமோஷன், ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. ஜோதிடத்துறையில் அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதில் சீட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, இல்லை அவார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு புதுசாக கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். தாராளமாக இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கலாம். மனசையும் புத்தியையும் சிந்தனைகளையும் எப்பயும் தெளிவாக ஒரே நேர்கோட்டில் வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸாக இருக்குங்க. ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இருதய பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ
வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு இப்போ புதுசாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அடுத்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், மக்கள் தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வருவாங்க, வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் செல்வாக்குகள் நல்லா உயரும். தொழில் ரீதியாக நிறைய சிறு பயணங்கள் போவீங்க, அதன் மூலியமாக ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நிறைய தண்ணி நிறைய குடிச்சுக்கிறது, வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது எல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் மறைக்காமல் கலந்து ஆலோசித்து செய்யுங்க. 5ஆம் இடத்துல குழந்தைங்களுக்கான ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. 5 குழந்தை, 7 மனைவி, கணவன், வாழ்க்கை துணை. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷனு, அப்புறம் வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு நீங்கள் நடந்துக்கும் போது, அது செய்யும்போது ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னருங்க. கூட்டுத்தொழிலில் இருக்கவங்க கட்டாயம் ஒரு விஷயத்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்களோட ஐடியாவையும் கேட்டு நீங்கள் அது தகுந்த மாதிரி உங்களோட பாயிண்ட் எது நல்லா இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு காரியம் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்குங்க. உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து சனியோட பார்வை உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ உங்களுக்கு கட்டாயம் தொழில் நல்லா இருக்கும். தொழில் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. பெரிய அளவில் வெற்றி, 11ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நண்பர்கள், மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்போ உட்காந்து மனம் விட்டு பேசுனீங்கன்னா தீர்றதுக்கான ஒரு நேரம் நல்லாவே இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோஸ் பெயின், அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசவே கூடாதுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கிட்ட, 2வது நம்பர்கிட்ட 3வது நம்பரை பற்றி இக்காரணத்தை கொண்டும் பேசிடாதீங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அது பல்மடங்காக பெருகி போய் 10ஆகி அது வேறு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு போய் விட்டுருங்க. உங்களோட ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்குது. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. யாருக்கும் தயவு செஞ்சு வாக்கு கொடுத்துறாதீங்க. நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்ப்பா, இதை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இந்த மாதிரி தயவு செஞ்சு வாக்கே கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எதாக இருந்தாலும் கலந்து பேசுங்க. குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வாங்க. குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள். குடும்பத்துக்கிட்ட ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பாருங்கள், கண், காது, மூக்கு இதில் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி, ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வர்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கள், வந்த இடம் தெரியாமல் சரியாயிருங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், ஆனால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு பகவானும் பாருங்கள் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவரோட பார்வை பலம் ஜாஸ்திங்க. அப்போ 12ஆம் இடம், 2ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறனால சொத்துக்கள், வெளிநாட்டு பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கிறது, திருமணம் ஆகாத வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம், அவங்களுக்கு உத்தியோகமாக இருந்தக்கூடிய அமைப்பு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 10ல் ஆன்மீக தொழில் இருக்கவங்களுக்கு சூப்பர். இந்த மாதிரியான காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடந்த 12-15 வருஷ காலமாக இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவான காலமாக இருக்குங்க. இன்னும் இந்த வருடத்தை, இந்த சனிப்பயிற்சி பலன்களை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா தினமும் வந்து வேல்மாறல் படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், இல்லை சுசீந்திரத்தில் இருந்தக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் உங்களால் வந்து காக்காய்க்கு சாதம் வச்சு சாப்பிட்றது, காகம் மட்டும் கிடையாதுங்க, பறவைகளுக்கு, வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். ரொம்பவே இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்க இடத்துக்கு வராரா, இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வராரா, இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.